ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு ஐடியா தான் பார்க்க போகிறோம். என்னடா ஐடியா புதுசாக இருக்குது, சூப்பரான ஐடியானா டீட்டெயில் சொல்லு அப்படின்னுவீங்க. என்ன ஐடியானா, நம்ம சப்போஸ் வெளியே எங்கன்னா போகிறோம், அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவோம். ஒரு லாங் ட்ராவல் போகிறோன்றப்போ ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டூரிஸ்ட்டு மாதிரி போகிறீங்க ஒரு ஃபேமிலியோட. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம பஸ்ஸு இல்லைனா ட்ரெயினில் தான் போகும். மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போக மாட்டோம். லாங் ட்ராவல் ஒரு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ட்ரிப்புக்கு போகிறப்போ ட்ரெயினில் தான் மேக்ஸிமம் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் தான் பஸ்ஸில் போவீங்க. ஏன்னா இங்கேருந்து லாங் ட்ராவல் வந்துட்டு உக்காந்துட்டு போக முடியாது நம்மளால். அப்போ என்ன பண்ணுவீங்க, ட்ரெயின் புக் பண்ண பார்ப்பீங்க. ட்ரெயின் புக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் போய்ட்டு விழுந்துடும். வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழுந்துருச்சுன்னா எப்படி நம்ம ஐயோ என்னடா அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழுந்துருச்சே, நம்ம டிக்கெட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு இருப்பீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நம்ம. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நானும் வெளியே போகலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய சார் ஒருத்தர் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஐடியா கொடுத்தாரு. அந்த ஐடியா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. என்ன ஒன்று, கொஞ்சம் பைசா அதிகமாகுது, மற்றபடி பார்த்திங்கன்னா டிக்கெட்லாம் கிடைக்குது. அதே ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்குது. இப்போ போகிறீங்கன்னா இங்கேருந்துட்டு போகிறப்ப வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடுது, ஆனால் அதே ட்ரெயின்லேயே உங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்குது. அவர் எங்கள் சார் வந்துட்டு சஜஷன் பண்ண சரியான ஐடியா. இந்த வீடியோவில் நம்ம போல வீடியோ எடுத்து நம்ம உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கும் பெனிஃபிட்டாக இருந்தது. அதில் உங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். ஒரு சில பேருக்கு இந்த ஐடியா தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ அதிகபட்சமாக இருக்குன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்காக தான் இந்த வீடியோவை வந்துட்டு நான் மேக் பண்ணுறேன். என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஐஆர்சிடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஒரு பண்ணியிருக்கிறத காமிக்கிறேன். நான் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்ட்டுன்னு புக் பண்ணல, அது நான் என்ன பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். உங்களுக்கோசரமே நான் ஒரு எப்படி சொல்கிறது, டிக்கெட்டை புக் பண்ணி கேன்சல் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் காமிங்க. அப்போ தான் நான் அதிகமாக உங்களோட ஒரு புது விதமான ஐடியாஸோட வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். எங்களுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத பார்த்துட்டு. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கே காமிச்சிட்றேன். காமிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்துட்டு அதை எப்படி ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்குங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருக்கேன். இப்போ 3 இது பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு என்னன்னா, இப்போ அது எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைசா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டெப்ஸை வந்துட்டு நான் பண்ணி வீடியோவாக மேக் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து மேட்டுப்பாளையம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோடு இருக்கிறேன். இப்போ சென்னையிலேருந்துட்டு மேட்டுப்பாளையம் போகணும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னால் வந்து சென்னை சென்ட்ரல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம், இந்த மாதிரி மேட்டுப்பாளையம் இப்படிலாம் இருக்குது. ஆனால் நான் சென்னையிலேருந்து தான் மேட்டுப்பாளையம் போக முடியும். அரக்கோணத்துலேருந்து என்னால் மேட்டுப்பாளையம் போக முடியாது. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, சென்னை இப்போ வந்துட்டு சென்னையில் இருந்துட்டு மேட்டுப்பாளையத்துக்கு டிக்கெட்டு புக் பண்ணுறப்போ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 110 வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் எல்லாம் கவனத்தோடு இருங்க. 100க்கு மேலே போச்சுனாலுமே அது வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து கேன்சல் ஆகாது. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணியிருக்கணும். 4 நாளைக்கு முன்னாடி 100 இருந்தால் பரவாயில்ல. ஆனால் 2 நாள் 1 நாளில் 100 இருந்துன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க. அது வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது. சூப்பரான ஐடியா ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் எங்கே போகுதுன்னு செக் பண்ணேன். ஒரு நோட்டு பேனை எடுத்து நான் செக் பண்ணேன். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்துட்டு மேட்டுப்பாளையத்துக்கு டேரெக்ட் டிக்கெட் கிடையாது. வெயிட்டிங் லிஸ்ட்டு ஓவராக இருந்தது, 100 இருந்தது, எனக்கு கிடைக்கல. அப்போ நான் என்ன பண்ணேன், உடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் சார் சொன்ன ஐடியா மெத்தடை யூஸ் பண்ணேன். உடனே இந்த ட்ரெயினில் எங்கெங்கே போகுது, எங்கெங்கே டிக்கெட் இருக்குதுன்னு பார்த்து, ரொம்ப லாங் இல்லை, அதெல்லாம் டிக்கெட்டு வாங்கி தான் ஆகணும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, உடனே என்ன பண்ணேன், அரக்கோணத்துலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு டிக்கெட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் இருந்தது. அரக்கோணத்துலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு எனக்கு டிக்கெட் இருந்தது. உடனே நான் என்ன பண்ணேன், அரக்கோணத்துலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு டிக்கெட்டு போட்டுட்டேன். இப்போ அடுத்தது யோசித்தேன், டக்குன்னு என்ன பண்ணோம், இப்போ சென்னை சென்ட்ரலில் இருந்துட்டு அரக்கோணம் போகிறதுக்கு ஒரு ½ மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாகவே போயிடலாம். நார்மலாகவே நம்ம ஒரு நார்மல் டிக்கெட் எடுத்து ₹70 ₹80 தெரில, அது மூலிமா நம்ம டிக்கெட் எடுத்து நார்மலாகவே போயிடலாம். போய் அதே ட்ரெயின் தான், ஆனால் அதே ட்ரெயினில் நார்மலாகவே டிக்கெட் எடுத்து உடனே என்ன பண்ணணும், அதே ட்ரெயினில் ஏறி உடனே அங்கே அரக்கோணத்தில் இருந்துட்டு நீங்கள் கண்டினியூ ஆகிக்கணும். உங்களுக்கு சீட்டு வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிருக்குல்ல, அந்த கோச்சில் போய் ஏறி இது பண்ணிக்கணும்.
இல்லை அப்படி உடனே என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வயசானவங்களாம் இருப்பாங்க. சப்போர்ட் என்னால் வந்துட்டு வயசானவங்கலாம் இருக்கிறாங்க, திரும்பணும் வந்துட்டு அவங்கள வந்துட்டு இங்கேருந்து ஜென்ரல் கோச்சில் இட்டுன்னு போக முடியல. ஆனால் இங்கே எனக்கு சென்ட்ரலில் வந்துட்டு அரக்கோணத்துக்கு டிக்கெட் கிடச்சாலும் ஓகே அப்படின்னாலும், நீங்கள் சென்ட்ரலில் இருந்துட்டு அரக்கோணத்தை பார்த்தீங்களா, சென்ட்ரலில் இருந்துட்டு அரக்கோணத்துக்கு டிக்கெட் எனக்கு அதுவும் கிடச்சிருச்சு. இதுலேருந்து இங்கே கிடச்சிருக்குது. அப்புறம் அரக்கோணத்துலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு கிடச்சிருக்குது. இன்னும் ஒன்று ஒரு 20 ரூபா அதிகமாகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு டிக்கெட் கிடைக்குது, கன்ஃபார்ம் ஆகுது. அதே ட்ரெயின் தான், ஒரே ட்ரெயினில் தான் இவ்வளவும் நடந்துகிட்ருக்குது. ஒரே ட்ரெயினில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். சப்போஸ் வெளியே யாரும் போகிறீங்கன்னா, நல்ல ஒரு ஐடியா சொல்கிறேன். வெளியே யாராவது ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறீங்க ட்ரெயின்லனா, இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிங்க, கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஆனால் 5 நாளைக்கு முன்னாடி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் போகிற டேட்டில் இருந்துட்டு அது 100 இருந்தாலும் பரவாயில்ல, டிக்கெட்டை புக் பண்ணிங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துட்டு உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இல்லை 100 இல்லை, நம்ம 2 நாள் 3 நாள்லேயே புக் பண்ணுறீங்கன்னா 100 இருந்தால் நீங்கள் புக் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஊரெலாம் நேம் வந்துட்டு நோட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக சென்ட்ரலில் வந்துட்டு அடுத்த ஜங்ஷன் எதுன்னு பார்த்து, அங்கே வந்துட்டு டிக்கெட் கிடைக்குதான்னு பார்த்துட்டு, இங்கே இருந்துட்டு ஜென்ரல் கோச்சுக்கு டிக்கெட் எடுத்துக்கின்னு அங்கேயும் மாறி போயிடலாம். இல்லை இங்கேருந்து டிக்கெட் கன்ஃபார்ம் கிடைக்கும். அந்த மாதிரியும் ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு ட்ராவல் பண்ணுறப்போ டிக்கெட் வந்துட்டு சுலபமாக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். எங்கள் சார் சொன்னார், அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். ரொம்ப தேங்க்யூ சார். நீங்கள் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன் நான். இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகாதுன வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட் காமிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் புது அப்டேட்டுகள், புது ஆப்ஸுகளை பற்றி டீட்டெயிலாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. தேங்க்யூ.